அடுக்கடுக்கா பொய்ய சொன்ன அந்த ரோகிணி, இப்போ முத்துட்ட சீக்கிரத்திலே மாட்ட போறாங்க. இந்த மொபைல் மூலியமா இப்ப ரோகிணி வீட்ட விட்டு வெளிய போக்கூடிய சூழ்நிலையா தள்ளப்படுறாங்க. இவங்க இந்த வீடியோ பப்ளிக் பண்ணது எல்லாமே தெரிஞ்சு நம்ம மனோஜ் செவுத்துல அடிச்சு நம்ம ரோகிணிய வெளிய பத்துறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்களா, மீனாவும் முத்தும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், "ஏய் முத்து, இந்த தடக்க நீ தப்பிச்சிட்ட. என்னைக்காவது என்கிட்ட நீ மாட்டுவ" அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா சொல்றாங்க, "ஏங்க இப்போ தானங்க சொல்லியிருக்காங்க, நீங்க கோவப்படாதீங்க" அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்றாங்க. உடனே, "நான் நல்லது தான் மட்டும் செய்வேன். இம்மல உன் மாதிரி விஷயங்கள்ல நான் எந்த இடத்துலயும் கோவப்பட தான் செய்வேன். நல்லதா இருந்தா நான் வந்து தட்டி கேட்பேன்" அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோனே அங்க பார்க்குறாரு. பார்த்தோனே அந்த பெரியவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு ஒரு நபர். அவரு யாரு, என்ன ஏதுன்னு நம்ம முத்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க, "இவங்க தூரத்து சொந்தம். நீ இப்போ ஏதோ வீடியோ போட்டியாம்பா, அந்த வீடியோ பார்த்து தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னா எங்க மேல ரொம்ப பாசமா பேசுறாங்க. எங்களுக்கு இவங்க கூடயே நாங்க போறோம்" அப்படின்னு அந்த பெரியவங்க சொல்றாங்க. உடனே, "என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு மீனாவும் முத்தும் கேட்குறாங்க. "ஆமாப்பா, இவங்க வந்து எங்க வீட்ல அப்ப இருக்கும்போது நாங்க எல்லாரும் சொந்த பந்தமா ஏதோ ஒரே ஊர்ல தான் இருந்தோம். எங்களுக்கு மனசுல யாரும் லாஸ்ட்ல வெறுத்து தான் இங்க வந்து இருந்தோம்" அப்படின்னு அந்த பெரியவங்க சொல்றாங்க. அந்த பாட்டி, தாத்தா. உடனே, "நாங்க இவங்க கூடயே போறோம்" அப்படின்னு சொன்னோனே, "சரி, இந்த இதுல நீங்க வீடியோ பார்த்து வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க நம்பர் தாங்க. எதுனானா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஆச்சி தாத்தாவ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த தாத்தா வந்து நம்ம முத்து கையில ஒரு மொபைல் கையில குடுக்குறாரு. அது யார் மொபைல் பார்த்தீங்கன்னா, அது முத்தோட மொபைல் தான். அவரு, "சரி தாத்தா, நான் குடுத்துருதேன். அது யாரு, எந்த பொண்ணுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முத்து. "இல்லப்பா, அந்த பொண்ணு எப்படியாவது நீ விசாரிச்சு குடுத்துருப்பா" அப்படின்னு தாத்தாவும் சொல்லியிருந்தாங்க. மீனாவும் முத்தும் அந்த மொபைல கொண்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு. அடுத்த சீன்ல அங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல மனோஜ் எதுக்கு அடி வாங்குனாரு அப்படின்னு அங்க அண்ணாமலைட்ட சொல்றாரு. "எப்பா, ஸ்டேஷன்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்த மனோஜ் தான்ப்பா ஸ்டேஷன் ஃபுல்லா எல்லாத்தையும் கான்ஸ்டபிள், அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாத்தையும் அடி வாங்குனான்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. சொன்னோனே, "எதுக்குடா அடிச்சாங்க?" அப்படின்னு மனோஜ்ட்ட நம்ம அண்ணாமலை கேட்குறாரு. "ஏன் மனோஜ் சொல்லு" அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. உடனே அண்ணாமலைட்ட சொல்றாரு முத்து. உடனே அண்ணாமலை கூப்பிட்டு, "மனோஜ் இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டு 4 அடி குடுக்குறாரு. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜயா பார்க்குறாங்க. "என்ன திடீர்னு இவரும் அடிக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்குள்ள ஓடிர்றாங்க. நம்ம மனோஜும் ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, முத்தும், மீனாவும் ரூம்ல போய் பேசுறாங்க. "இந்த செல்லு யார் செல்லுங்க? இது நம்ம செல் மாரியே தெரியுதேங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா, கொண்டா செல்ல சார்ஜ் போடுவோம்" அப்படின்னு சார்ஜ போடுறாங்க. சார்ஜ போட்டா அது முத்து கண்டுபிடிச்சுட்டாரு. இது நம்ம மொபைல் தான் அப்படின்னு. மறுபடியும் மொபைல தூக்கிட்டு வெளிய வராரு. வந்துட்டு, "அப்பா, இந்த மொபைல பார்த்தீங்களா? இது யாருக்குள்ளன்னு உங்களுக்கு தெரியுதா? இது நமக்குள்ள தொலைஞ்சு போன மொபைல் தான்ப்பா. இத யாரோ வந்து எங்கேயோ கொண்டு போய் குடுத்து, அது லாஸ்ட்ல பார்த்தீங்களாப்பா, நம்ம கையிலே சிக்கிடுச்சு. அது நல்லவங்க பொருள்லாம் எப்படியும் கைப்பற்றிடுற மாரி நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம். அது நம்மள தேடியே வந்துட்டுப்பா" அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, "இந்த மொபைல் மூலியமா தானே இந்த வீடியோ பப்ளிக் ஆச்சு." "ஆமாப்பா, இந்த மொபைல்ல தான் பப்ளிக் ஆச்சு. ஆனா இவ்வளோ நாள் இந்த மொபைல யாரு வச்சிருந்தாங்களோ, அவங்க தான் பப்ளிக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த மொபைல் வச்சிருந்தவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அவங்க சீக்கிரத்திலே மாட்டுவாங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க முத்து. உடனே உள்ள ரூமுலேருந்து ரோகிணி இது அத்தனை விஷயத்தையும் கேட்குறாங்க. ரோகிணிக்கு, ஐயோ! இந்த மொபைல வந்து இவர்ட்ட நம்ம குடுத்து, இவ கடல்லலாம் போட்டேன்னு சொன்னா, இவ வந்து கடல்ல போடல. இவ வந்து அந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட செருப்பு தைக்கும்போது அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கா. இது அப்படி சுத்தி, இப்படி சுத்தி இப்ப முத்து கைக்கு போயிடுச்சு. இந்த பிரச்சனைய நான் எப்படி சரி பண்ண போறேன்? அப்படின்னு நம்ம ரோகிணிக்கு பயங்கரமா மண்டை வேலை செய்யாம பைத்தியம் முடிச்சு நிக்கிறாங்க. உடனே முத்து நம்ம மீனாட்ட சொல்றாங்க, "மீனா, சீக்கிரத்திலே இந்த மொபைல் யார் கையில வச்சிருந்தாங்கன்னு பார்த்து அத கண்டுபிடிக்கல, என் பேரு முத்து இல்ல" அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்றாங்க. "சரிங்க, நீங்க சீக்கிரத்திலே கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சா தாங்க நம்ம வந்து இந்த அடுத்த ஸ்டெப் ஏதாவது செய்ய முடியும். இது அடுத்தடுத்து வந்து இப்போ இந்த வீட்ல வந்து ஒரு மர்மம் நடந்துகிட்டே இருக்கு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே மீனா இன்னொன்னு சொல்றாங்க, "இந்த மொபைல் வந்து செருப்பு தைக்க அந்த இடத்துக்கு போனது வந்து ஒண்ணு நம்ம ரோகிணி போயிருப்பாங்க, இல்லாட்டினா திவ்யா போயிருப்பாங்க. இந்த 2 பேர்ல யாரையாவது இந்த மொபைல வச்சு இவங்க 2 பேத்துல யாரோ ஒரு ஆள் தான் வந்து இந்த வீடியோவ பப்ளிக் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு நம்ம மீனா முத்துட்ட சொல்றாங்க. "ஆமா மீனா, இவங்க 2 பேர்ல யாரோ தான் போயிருக்காங்க." நம்ம உடனே பார்த்தீங்கன்னா, திவ்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க. முத்தும், நம்ம மீனாவும் கிளம்பி அங்க போய் கேட்குறாங்க, "இந்த மொபைல் நீ எவ்வளோ நாள் யூஸ் பண்ண? இந்த மொபைல் உன் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு?" கேட்குறாங்க. "இல்ல, நான் வச்சிருக்கல. எனக்கு வந்து கீழ கிடந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "கீழ கிடந்துச்சா? மொபைல் எப்படி கீழ கிடக்கும்? அதுவும் உன் கையில மட்டும் கரெக்ட்டா என் மொபைல் கையில கிடைச்சது" அப்படின்னு முத்து கேட்குறாரு.
உடனே நீங்கள் ஒழுங்காக உண்மையை சொல்லணும், நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வந்து ஜெயிலுக்கு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம திவ்யா பயந்துட்டு, இல்லை ரோகிணி தான் என் கையில் கொடுத்து இந்த கடலில் கொண்டு இதை போட சொன்னா, நான் போடலை, அன்னைக்கு போடக்கூடிய டைமிங்கில் போகும்போது தான் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து அந்த தாத்தா கையில் அமைஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் எப்படியும் சுற்றி உங்கள் கைக்கு வந்துடுச்சு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரோகிணிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அது லாஸ்ட்டில் இப்படி விஷயத்த வந்து எனக்கு மாட்டும்னு தெரியல. நீங்கள் எந்த விஷயம்னாலும் ரோகிணிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்தும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே சொல்கிறாங்க, ரோகிணி வந்து இந்த மொபைலை எடுத்து நேராக திவ்யா கையில் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம திவ்யாவுக்கு இவ்விஷயத்தை கூட்டு வந்து சொன்னோன்னே இவங்களுக்கு பயம் கொடுக்கு. நம்ம ரோகிணிக்கு திவ்யாவே கையோட கூட்டு வந்துட்டாரு முத்தும் மீனாவும். கூட்டு வந்து திவ்யா வந்து எல்லா விஷயத்தையும் உடைக்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயம் கொடுக்குது. ஐயோ, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி ரிலீஃப் ஆகி வெளியே வர போகிறேன் அப்படின்னு நம்ம ரோகிணிக்கு பைத்தியமே பிடிக்குது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களை போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.